ஏய் நாகம்மா, உன் விரதம் முடிஞ்சு போச்சுன்னு தெரியும். ஒவ்வொரு நிமிஷமும் உன் புருஷனோட உடலை கண்ணுக்கு இமையா காப்பாத்திட்டு வரேன்னு தெரியும். என்கிட்ட இருந்து நீ தப்ப முடியாது. உலகத்துல நீ எங்க இருந்தாலும் உன்னை பிடிச்சே தீருவ. உன் புருஷனோட ஜீவசக்தி உள்ளவனை கொன்னு மறுபடியும் உன் புருஷனுக்கு உயிர் கொடுத்து அந்த மாணிக்கத்தை எனக்கு சொந்தமாக்கிக்குவேன். உலகங்களையும் என் காலடிக்கு கொண்டு வருவ. ஜெய் சாம்பவி. ஐயா ஐயா, என்ன காப்பாத்துங்க ஐயா. உங்களை பத்தி கேள்விப்பட்டேன். என்ன காப்பாத்துறேன்னு சொன்னாதான் உங்க காலை விடுவேன். என்ன விஷயம்னு சொல்லு. ஐயா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துச்சு. அது வந்த அன்னையில இருந்து அதால நாங்க படுற கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. மாய மந்திரம் ஓடி வித்தனி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. தயவு பண்ணி நீங்க வந்து எப்படியாவது அதை வெளியேற்றணும். எங்கடா இருக்கு உன் வீடு? கையில சிக்கனவளை கிடைக்காம அடிச்சிட்டியே. அதிர்ஷ்டத்தை துரதிர்ஷ்டம் துரத்துக்கிட்டு வர மாதிரி நீயே என்ன துரத்துக்கிட்டே வர. உன்னால 2வது தடவையாவ தப்பிச்சிட்டா. இப்ப உன்னை பாடக்காயா வச்சு அவளை எப்படி வரவழைக்கிறேன்னு பாரு. என்ன தைரியம்டா உனக்கு? ஏன் பொண்டாட்டி மேலேயே கை வைக்கிறியா? ஜெய் சாம்பவி. ஆலகால விஷத்துக்கு அப்புறம் அமிர்தம் வந்த மாதிரி நீ 2 தடவை எனக்கு அபகாரம் செஞ்சிருந்தாலும் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உபகாரம் செஞ்சிட்ட. நாகம்மா, உன்னை வச்சுதான் உன் புருஷனை பிடிக்கணும்னு நினைச்ச. ஆனா இப்பவும் புருஷன் என் கைப்பிடிக்குள்ள தாண்டி இருக்கா. ஜெய் சாம்பவி. கார்கோடகா, இவ்வளவு நாள் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை. எந்த சக்தியை அடைய இத்தனை வருஷங்களா நான் முயற்சி செஞ்சேனோ அது நிறைவேற சமயம் இப்ப நெருங்கி வந்துருச்சு. நீ போய் ராகுல கடிச்சு கொன்னுடு. அவன் செத்தாதான் அந்த மாணிக்க என் கைக்கு வரும். ஜெய் சாம்பவி.
என் தவம் பாதியிலேயே கலைஞ்சிருக்குன்னா அங்க கார்கொடகனுக்கு நடக்க கூடாதது ஏதோ நடந்திருக்கணும். மகா சக்தி பொருந்திய கார்கொடகனை எதிர்த்து அவனை கொன்னது யாரு? யாரு? நான் தான். என்ன தைரியம் உனக்கு? பைரவா, ஏய்! என் இடத்துக்கு வந்து என்னையே பேர் சொல்லி கூப்பிடுறியா? அது மட்டும் இல்ல, என் புருஷனோட ஜீவசக்தி உள்ள மனுஷனுக்கோ என் பக்தியோட உயிருக்கோ இன்னொரு தடவை கெடுதல் ஏற்படுத்த நினைச்ச உனக்கும் இதே முடிவுதான் வரும்னு எச்சரிக்கை வந்திருக்கேன். நீ யாருகிட்ட பேசுறேன்னு தெரியுதா? நல்லாவே உன்னை தெரியும். நாகங்களை வசியம் பண்றதுல நீ பெரிய மந்திரவாதி. நான் என் புருஷனோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டுதான் இவ்வளவு நாள் உன்னை சும்மா விட்டேன். ஆனா நான் உனக்கு பயந்து ஓடுறதா நீ முடிவு பண்ணிக்கிட்டு என்ன துரத்துக்கிட்டு வர. பைரவா, உன் அழிவுக்கு நீயே குழி தோண்டிக்காத. பைத்தியக்காரி, எனக்கு அழிவா? அந்த மாணிக்கத்தை வசப்படுத்தி உன் புருஷனை கொண்டு இந்த உலகத்தை ஆள போற, உன்னை அழிக்க போற. பைரவா, தொப்புள் அழிக்க முடியாத தன் உயிரை வச்சுக்கிட்டு தேவ யக்ஷ கந்தர்வர்கள் கிட்ட மரணமே இல்லாத வரத்தை வாங்கின ராவணனே கற்பு கரசி சீதையை சிறைப்பிடிச்சதால ராமனோட அம்புக்கு பலியாகி உயிரை விட்டான். அந்த ராவணனை விட பெரியவனானி. காட்டு மிருகங்களாலேயோ மனிதர்களாலேயோ தேவர்களாலேயோ அசுரர்களாலேயோ நிலத்திலேயோ நீர்லயோ ஆகாயத்திலேயோ மரணமே இல்லாத வரத்தை வாங்கின மகா சக்தி உள்ள இரண்யகசிப்புவே நரசிம்மரால அவர் மடியில வச்சு நார் நாரா கிழிக்கப்பட்டான். அந்த இரண்யனை விட சக்தி மிக்கவனானே. உன் சக்தியால நாகமாணிக்கத்தை அடைஞ்சு இந்த உலகத்தையே அழிக்க பாக்குற. உன் தீய சக்தியை மிஞ்சின ஒரு தெய்வ சக்தி இருக்குங்கிறத மறந்துடாத. உன்னை அந்த சக்தி அழிச்சே தீரும். வேண்டாம், என்னோட மோதாத. சக்தி மிகுந்த சக்கரவியூகத்தையே நாகம்மா சக்தி இழக்க வச்சிட்டான்னா எனக்கு இருக்கிற இந்த சக்திகள் அவளை அழிக்க போதாது. அபரிமிதமான சக்திகளை அடைஞ்சே தீரணும்.